ரவுண்ட் ஒன் மேட்ச் நீங்கள் இல்லை யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் தஞ்சை சோலாஸ் வெர்சஸ் சென்னை ஃப்ரெண்ட்ஸ். டாஸை வின் பண்ண எம்ஆர் தஞ்சை சோலாஸ் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். சென்னை ஃப்ரெண்ட்ஸோட ஓப்பனிங் பேர் வராங்க விக்கி மற்றும் பரத். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஜெகன் வந்திருக்காங்க. பவர் பிளேங்களும் காணாதனால 2 ஃபீல்டு வெளியே வைக்கணும். லாங் ஆன் வச்சுருக்காங்க, மிட் விக்கெட்டுக்கு நடுவில் ஒருத்தர் வச்சுருக்காங்க. மேட்சோட முதல் பந்து ஃபீல்டர் கைக்கே பேருக்கு சிங்கிள் மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் பரத் ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிக்கும் முதல் பந்து. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் படித்து குத்தி திரும்பி இருக்குது. ரொம்ப லேட்டாக ஓடுறாங்க. விக்கெட்டா? எஸ், விக்கெட் கிடச்சிருக்குங்க. ரன் அவுட்டு. ஒரு மிக்சப்பை பார்க்க முடியுது. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன். தேர்ட் பால் ஷார்ட் ஆச்சு, நின்று புல் பண்ணார், விலகி போயிருக்குங்க. குத்தி எம்பிடுச்சுன்னா கஷ்டம். ஐயோ, ஸ்லோவாகிடுச்சு. டபுளாக மாற்றுறாங்க. அடுத்த வந்து செகண்ட் தூக்கி பேட்டில் ஆடுறாரு, கேப்லேயும் போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. மேட்ச்சில் அவர் பிடிக்கிற முதல் பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஸ்டார்டிங் இந்த மாதிரி பேட்டை விட்டார், பெருசாக எம்பளம் பந்து. டாட் பால் நேருக்கு நேரம். அங்கேயும் ஒரு ஃபீல்டர் லைட்டாக காத்தடிக்குது, கையில் பட்டு போயிருக்கு. செக் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு சதீஷ் கோலி வந்திருக்காங்க. விராட் கோலி மாதிரி இருக்குது சதீஷ் கோலிங்கிற பேர். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் ஆடி இருக்காருங்க. எல்லா பாலுமே பேட்டில் கரெக்டாக ஆடுறாரு. நல்ல ஃபீல்டிங். போன தடவை ஒரு பவுண்டரி போயிடுச்சு அவர் கையில் பட்டு, கேட்ச் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை தெளிவாக பார்த்துருக்காரு ஃபீல்டர். 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் சூர்யா அரடி அடிச்சிட்டாரு, காற்றுக்கு வளையும். டேக்கன்க முதல் ஓவர் போட்ட ஜெகன் அவர் கைக்கு பேருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் யாசி. அவர் பிடிக்கிற முதல் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துச்சுங்க. காற்றுக்கு அணைஞ்சு உள்ளே வந்துருச்சு. யார்கர் ஃபோர்த் ஒன் கரெக்டாக போனார். விண்டு இருக்குது, பட் கைக்கு போக அதிகபட்ச வாய்ப்பு. நல்லா டேக்கன்க. ஒரு 4 விட்டு கொடுத்தாலுமே பேக் டு பேக் 2 கேட்சை பிடிச்சி போட்டுருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் அப்படியே நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஓவரில் மணி ஸ்டெக்கில் சதீஷ் கோலிட்டு வந்து அவர் பிடிக்கும் முதல் பந்து ஒரு சூப்பர் டெலிவரிங்க. பேட்டில் படலை எனக்கு தெரிஞ்சு. பவர் பிளேயில் கடைசி பந்து நல்லா அடிச்சாருங்க. செம்ம ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு. கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. விண்டு இல்லைங்க, பெருசாக விண்டு இல்லை. ஆனால் பவரை போட்டு விண்டையும் தாண்டி அடிச்சிருக்காரு. 6 மச்சினிட 6 சென்னை ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். 2 ஓவர் பவர் பிளே முடிவில் 15 ஸ்கோர், 3 விக்கெட் விட்டுருக்காங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஓவர் பார்த்துக்கு ஜெகன் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஓவர் த விக்கெட்லேருந்து முதல் பந்து விக்கி ஸ்டெக்கில் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க பந்து. செகண்ட் பால் செகண்ட் டு விக்கி ஷார்ட் ஆச்சு, நின்று புல் பண்ணார். பெரிய ரீஜனுக்கு போயிருக்கு, கைக்கு போய் ஓய்யோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. அவங்களும் அது கேட்ச் நினச்சி நின்றுட்டாங்க. சிங்கிள் இப்போ டபுளாக மாற்றுறாங்க. எது வேணால் நடக்கலாம். ஓடி ரன் எடுக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். 3 ரன் மாற்றிருக்கலாம். ரொம்ப தூரம் ட்ராவல் ஆச்சு. அடுத்தது என்ன ப்ளே பண்ணார். இது விண்டுக்கே எடுத்துகிட்டு போய்டும். தலையும் தாண்டி போயிருக்கு, ரோட்டை தாண்டியும் எங்கேயோ ஓடிட்டு இருக்கு பந்து. விக்கி கையிலேருந்து வரக்கூடிய மேக்ஸிமம் கேட்ச் ட்ராப்புக்கு புண்படுத்துகிற மாதிரி ஒரு பே பேக் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டெம்ப் லைனில் வச்சாங்க, பேட்டை போட்டார். பட் இந்த தடவை கைக்கு போயிருக்குங்க. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமிலேருந்து வெளியே அதே இடத்துல. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் வராங்க. செகண்ட் பிரசாந்த் ஷார்ட்டாக இருந்துச்சு, பூல் ஷாட்டுக்கு போனார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. பேஸ் ஆனால் வேரியாக இருக்குது காத்தடிச்சதுனால. டாட் பாலோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிவில் 4 விக்கெட் விட்டு 23 ஆடி இருக்காங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஓவர் பொறுத்த சதீஷ் கோலி அகைன் வந்திருக்காரு. அவர் போட்ட முதல் ஓவர் நல்லா போட்டு போயிருந்தார். முதல் பந்து ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு, பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு இங்கே சுற்றிருச்சு. ஜாவித் கைக்கு போயிருக்கு. விக்கெட் கீப்பராக இருந்தவர் ஃபீல்டராக போனார். போன உடனே கையில் கேட்ச் தெளிவாக எடுத்து அடுத்த விக்கெட்டுங்க 5வது விக்கெட் விடுறாங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் வினோத் பிடிக்கிற முதல் பந்து இந்த மேட்ச்சில் சாஃப்ட் ஹேண்டில் ப்ளே பண்ணுறாரு. சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காரு. சதீஷ் இந்த அடுத்த பந்து இதுவும் ஸ்டார்ட்டில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேசே கொடுக்காம போட்டார். ரிலீஸை மட்டும் வைக்கிறாரு. டபுள் எடுக்க முயற்சி. நல்ல ஷாட்டாக தோணுது. நேருக்கு நேராக போயிருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்கும். மிக மிக வைட்டலான முக்கியமான பவுண்ட்ரி வினோத் கையிலேருந்து சென்னைக்காக. போன பால் வைடு பைலோ சிங்கிள் எடுத்தாங்க. லாஸ்ட்டு 3 ஓவரில் சரியாக படலைங்க. கேப்பில் போகணும், கேரி ஆகலை. ஜாவித் அவருக்கு சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஃபுல் ஷாட் ஃபீல்டர் இருக்க பக்கமே போயிருக்கு. பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால ஃபீல்டர்ஸ் எல்லாத்தையும் அங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரீஜனுக்கு அடிக்க ஊற வைக்கிறாங்க. உடச்சி போடுறாங்க மேக்ஸிமம் பந்தை பேச கொடுக்காம. 4 ஓவர் முடிவில் 34 ஸ்கோரு, 5 விக்கெட் விட்டு சென்னை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு போட வினோத் வந்திருக்காங்க. அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிளோட விட்டார். ஃபீல்டர்ஸை ஆஃப் சைட்லேயே போட்டு வச்சுருக்காங்க. டாட் பால். செகண்ட் பால்
சேம் பால் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. தேர்ட் பால் வினோத் ஃப்ளாட்டாக பேட்டை விட்டார். வெற்றி அவர் சைடு போயிருக்கு. லாங் ஆஃப் ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தாங்க. சிங்கிள். பிக் ஸ்விங்க்கு போனாங்க. பால் எம்பவே இல்லை. ஆங்கிளோட விட்டாங்க. பேசும் கொடுக்கல. பேட்டில் பட்டிருக்கு. பட் சரியாக படலை. பேக் ஃபுட்லேயும் இன்னும் ப்ளே பண்ண பார்த்தாரு. டபுள் எடுக்கிறாங்க. ஒரு கடைசி பந்து வினோத்லேருந்து அதே இடத்துக்கு போயிருக்கு. ஐயோ பாடியில் பட்டு அதையும் டபுளாக மாற்றிருக்காங்க. இதோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 விக்கெட் விட்டு 40 ஆடிருக்காங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பொறுத்துக்கு அர்ஜுன் வந்திருக்காங்க. இனிஷியலாக 5 விக்கெட் ஃபாஸ்ட்டாக விட்டாலுமே 2 கொண்டாந்துருக்காங்க சென்னை. முதல் பந்து வைடு ப்ளஸ் ஒரு ரன் அவுட்டு. எண்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் 3 உடச்சாருங்க. ஃப்ளாட்டாக அடித்தார். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டுன்னு தோணுது. கேஸ் வேடிக்கை பார்க்க வச்சிருக்காருங்க. வேற மாதிரி ஷாட் அது. டாலான பேட்ஸ்மேன் பலார்னு அடித்தார். பேட்டை ஃப்ளாட்டாக அவுட்டார். முதல் பாலில் மட்டுமே 7 ரன்னு. செகண்ட் பால் இங்கேயே சுற்றிருச்சு. பட் கேட்சும் பிடிக்க முடியல. சிங்கிள் மாற்றிட்டாங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். தேர்ட் பால் ஒரு பிடிக்கிற முதல் பந்து பிஃபோர் லென்த்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. ஒன்ஸ் அகைன் ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியும்னு தோணுது. நாட் அவுட்டுங்க. சிங்கிள் மாற்றிட்டாங்க. பையில் ஒரு சிங்கிளை திருடி ஓடிட்டாங்க. யூ அதை டபுளாகவும் மாற்றிருக்காங்க. பையில் ஸ்டெம்ப் லைனில் வச்சாங்க. கேப்பில் போயிருக்கு. லாங் ஆஃப் ஸ்ட்ரைட்டாக வச்ச காரணத்தினால இதையும் டபுள் எடுக்க முயற்சி இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்கங்க சென்னை. பேக் இந்த கேம்னு சொல்லலாம். த்ரோ விலகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கிடைக்கிது. கடைசியில் வந்து மறுபடியும் ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. இந்த தடவை தெளிவாக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்கப்பா. ரன் அவுட் கிடச்சிருக்கு. போனவா 4 ரன் ஓடி எடுத்தாங்க. லாஸ்ட் 2 மோர். மட்டார் முட்டுங்க. ஃப்ளாட்டாக போனார். ஹார்டாக போனார். தலையை தாண்டி நல்ல டேக்கனியா. ரோட்டில் ஒரு பையன் பிடிச்சிருக்காரு. ஒரே கையில் பிடிச்சி போட்டிருக்காங்க. டார்கெட் டிசைடிங் வந்து ஸ்டெம்ப் லைனில் வச்சாங்க. இதையும் ரன்னாக மாற்றுவாங்க. சிங்கிள் மாற்றிடுவாங்க எப்படி பார்த்தாலுமே. உள்ள நின்று அங்கே எடுத்து அடிக்க ஆள் இல்லை. இப்போ வந்துட்டாருங்க. ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். ஸோ ஒரு ரன்னு ப்ளஸ் ரன் அவுட்டு. இதோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஒரு வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸை பார்க்க முடிஞ்சு வந்து முதல் இன்னிங்ஸ் முடியல. முதல்ல பேட்டிங் முடிச்சு சென்னை ஃப்ரெண்ட்ஸ் அடித்த ஸ்கோர் 61 ரன்னு 62. இப்போ டார்கெட்டு எம்ஆர் தஞ்சை சோழர்களுக்கு. எம்ஆர் தஞ்சை சோழர்களோட ஓப்பனிங் கார் வந்துட்டாங்க. ஜாண்டி மற்றும் ஜாவித். செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ண பரத் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து நல்லா டர்ன் பண்ணியிருக்காருங்க. லெக் கட்டர் மாதிரி போட்டார். ஃபாஸ்ட்டாக டர்ன் ஆச்சு. செகண்ட் ஒன் பரத் ஜாண்டி விட்டு பிளேஸ் பண்ணார். கைக்கே பேருக்கு சிங்கிள் மாற்றிருக்காங்க. தேர்ட் ஒன் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. சொல்லட்டி இருக்காருங்க. அங்கேயும் ஒரு ஃபீல்டர். இவங்க தான் டிஃப்ரெண்ட்டாக ஸ்கொயருக்கு மிடில் நடுவில் ஒரு ஃபீல்டரை போட்டு வச்சுருக்காங்க பவர் பிளேயில். இது வரைக்கும் யாரும் இந்த டோர்னமெண்ட் அப்படி வைக்கல. ஏன்னா மேக்ஸிமம் பிளேஸ் லாங் ஆனில் ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கண்ட்ரியில் டீப்பில் ஒருத்தர் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. லாங் ஆன் கொஞ்சம் நேராக ஃபுல் ஓப்பனாக விட்டுட்டு ஒய்டிஷ் லாங் ஆனுக்கும் கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு ஃபீல்டரு ப்ளஸ் ஸ்கொயருக்கும் மிட் விக்கெட்டுக்கும் நடுவில் ஃபார்வர்ட் ஸ்கொயர்னே சொல்லலாம். அப்படி ஒரு ஃபீல்டரை போட்டு வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். ஸ்லோவாக தூக்கி போட்டால் நல்லா டர்னாக இருக்குது. அடுத்த பந்து இதையும் தூக்கி போட்டிருக்காரு. அங்கேருந்து சரியான டர்ன் எடுத்திருக்கு. கீப்பர் கைவசம். டாட் பால். இதையும் ஃப்ளோட்டர் டெலிவரி. இது இப்போ செட்டான ஆகலை. காற்று கலைஞ்சி வந்துச்சு. ஸ்டிக்கை ஒட்டி வந்துச்சு. டாட் பால் போட்டு பவர் பிளே முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடியல. பவுலிங் டீம் பக்கம் போயிருக்கு. முதல் பவர் பிளே ஓவர் 3 ரன்னு. இவங்களும் விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க எம்ஆர் தஞ்சை சோழர்கள். செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போட்டு சூர்யா வந்திருக்காங்க. முதல் பால் வைடு, முதல் பால் 3 இங்கே நின்றுச்சு. காட்டன் போல்ட்டுக்கு அவரே பவர்னு தோணுது. வளையுது. வளைஞ்சாலும் தெளிவாக பார்த்து எடுத்திருக்காங்க. பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு போட்டதுக்கப்புறமா விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சதீஷ். செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. நல்லாவே டர்ன் ஆச்சு பந்து. தேர்ட் ஒன் அகெயின் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன். ஃபாஸ்ட்டாக டர்ன் பண்ணுறாரு. போன பால் வைடு. ரீப் அந்த பால் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. ஸ்ட்ரைட் டு பவுலர். டீப் இந்த கிரீஸ் நின்று ஆன பார்த்தாரு. டாட் பால். போன பால் வைடு. ரீப் அந்த பால். சூப்பர் டெலிவரி. கால்கிட்டே குத்திட்டாரு. கால்கிட்ட குத்தி வெளில எடுத்திருக்காரு. டாட் பால். அவரோட கடைசி
டவுன் த விக்கெட்டு போனார். வரதை பார்த்து தெளிவாக வாட்ச் பண்ணி அடித்து ஏற்றினார். அடித்தாலும் சமட்டன் எடுத்துச்சு பந்து. டாட் பால். ஓவரை முடிக்கிறாங்க. பவர் பிளே ஓவரை பக்காவாக போட்டு முடிச்சிட்டாங்க. 2 ஓவர். இந்த 2 ஓவருமே பவுலர்ஸ் 3 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் விட்டு 6 ரன் ஆடி இருக்காங்க எம்ஆர் தஞ்சை சோழர்கள். பவர் பிளே முடிச்சு தேர்ட் ஓவர் போகிறதுக்கு தினேஷ் வந்திருக்காங்க. இவரோட முதல் பந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்ஷன் லோட்டாஸை போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பவர் ஹிட் பாண்டி. பேக் டு பேக் 2 வைடு. பைலோ சிங்கிள் எடுத்தாங்க. சதீஷ் டேக்கில் பாடியில் பட்டிருக்கு. டாட் பால். பை சுண்டுங்கிற காரணத்தினால சிங்கிள் மாற்றுறாங்க. தினேஷ் டு பாண்டி. ஓவர் பிச்சுட்டு பந்து நல்லா வெயிட் ஆன் ஆயிருக்கு. அடுத்த பந்து நல்லாவே தூக்கி போட்டுருக்காரு. ஒரு ஆஃப் கட்ராட்டாக உள்ளே வந்துச்சு. 2 பக்கமும் திருப்புறாரு. ஃபாஸ்ட்டாக இருக்குது அவரோட ஆக்ஷன். ஆக்சுவலாக ஆம் ரொட்டேஷன். லெக் கட்டுற வேரியேஷன் ஃபிங்கரில் பார்த்தோன்னே தெரிஞ்சு இந்த நான் பார்த்துட்டேன். டாட் பால். குப்ளியா லோட்டாஸ் நேருக்கு நேராக போயிருக்கு. வினோத் அங்கே ஃபீல்டர் சிங்கிள் மாதிரிருக்காங்க. 3 ஓவர் முடிவில் 2 விக்கெட் விட்டு 11 ரன் ஆடி இருக்காங்க எம்ஆர் தஞ்சை சோழாஸ். அடுத்த ஓவர் போகிறதுக்கு பாரத் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஒரு பாண்டி ஸ்டேக்கில் அவர் ஹிட். பாண்டி பவராக போட்டிருக்காரு. பட் காத்தடிக்குது. கைக்கு போக வாய்ப்பு. நல்ல டேக்கன் அங்கே பிரசாந்த் ஃபீல்டர். ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ண உதவுன பேட்ஸ்மேன் இப்போ ஸ்கொயர் லெக்கில் டீப்பில் ஃபீல்டராக இருக்கார். நல்ல டேக்கன் வேறு. இப்போ விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் ஜெகன் வந்திருக்காங்க. செகண்ட் பால் டவுன் த விக்கெட்டு போனார். பிஃபோர் லென்த்து லெக் கட்டு டாட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்லாம் கிடைக்குது. டால் பவுலருக்கு. தேர்ட் ஒன் நல்லாவே தூக்கி போட்டார். லோட்டாஸ் டீப்லேருந்து வரணும் ஃபீல்டர். விண்டுக்கு ஃபாஸ்ட்டாக வராது. டபுள் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் அகெயின் லோட்டாஸ். பட் இந்த எக்ஸ்ட்ரா பேஸ். ஸ்டாக் பால் போட்டிருக்காரு. கட்டரை போடல. டாட் பால். லாஸ்ட் 2 மோர். நல்லா விட்டான் ஆயிருக்கு. கீப்பர் கைவசம் வேற மாதிரி போட்டாருங்க. சூப்பராக போட்டார். அடுத்த பந்து நேருக்கு நேராக போயிருக்காங்க. தரையோட பேருக்கு வினோத் கைக்கு பேருக்கு லாங் ஆஃப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டு. ஸோ சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஓவரை முடிக்கிறாங்க. இதோட 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டு எம்ஆர் தஞ்சை சோழாஸ். ஸோ போட்ட 2 ஓவருமே மொத்தமாக 6 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு பாரத். 2 ஓவர்லேயுமே 3 ரன்னு. அடுத்த சூர்யா அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஜெகன் ஸ்டெக்கில் முதல் பந்து ஏஜ் அண்ட் கான். முதல் பால் பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. லெக் கட்டுற இன்றைக்கி இவருக்கு செட் ஆகலை. அப்படியே திருப்பி எடுத்து விக்கெட் கீப்பரில் கேட்சை உள்ள வச்சுருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் காலில் பட்டிருக்கு. டாட் பால் ஓடல. லோட்டாஸ் சார் ட்ராவல் ஆகாது. பிரசாந்த் அங்கே இருக்கார். டபுள் எடுப்பாங்க தான். அடுத்த வந்து சூர்யாட்டு சரியாக ஆப்படலை. கேரி ஆகுதா. பாடியை போட்டு தடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபால் ஷாட்டு. சிங்கிள் மாதிரிருக்காங்க. சூர்யா டு சதீஷ். க்ளோஸ் டு த பாடி போடுறாங்க. அங்கேருந்து திரும்ப பார்த்துருக்காரு. சிங்கிள். பேக் டு பேக் 2 வைடு. ரீபால் ஷார்ட்டாக இருந்துச்சு. பேக் ஃபுட்லேயே நின்று ப்ளே பண்ணார். அங்கே மணி ஃபீல்டர். 22 ஸ்கோரு. அடுத்த ஒரு வினோத். சதீஷ் டேக்கில் ஃபஸ்ட் ஒன் கம்ஃபர்டபுளாக ஆடவில்ல. உள்ள ஃபீல்டர் வச்சு போட்டிருக்காங்க. சிங்கிள். போன பால் வைடு. ரீபால் பால். செகண்ட் பால் நல்லாவே டர்ன் பண்ணியிருக்காரு. பாடியிலேருந்து குத்தி வெளில வந்திருக்கு வந்து. தேர்ட் பால் இறங்கி வரதை பார்த்து அடித்து ஏற்றிட்டார். அடித்து டர்ன் பண்ணிட்டார். அடுத்த அவுட் சைடு ஆஃபில் விற்று பேட்டை விட்டாங்க ஃப்ளாஷியாக. பவுண்டரி போக வாய்ப்பு இல்லை. டபுள். பேக் ஃபுட்டில் நின்று ஸ்லாப் ஷாட்டுக்கு போனாங்க. பெருசாக ட்ராவல் ஆகாது. நல்ல டேக்கன். விக்கெட். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஜெரி ஸ்டேக். நியூ பேட்ஸ்மேன். சூப்பர் டர்ன். விராட்டோட அந்த மேட்சும் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் எம்ஆர் தஞ்சை சோழர்கள். ஸோ சென்னை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஈஸியாக இந்த ஸ்டேஜ்லேருந்து நல்லாவே கம்பேக் பண்ணிட்டாங்க மேட்சுக்குள்ளே. ஸோ இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச்சு பிரசாந்த். சென்னை ஃப்ரெண்ட்ஸ் டீமு ஸோ நல்ல டோட்டலில் செட் பண்ண கடைசியாக அவர் வந்தால் இன்னிங்ஸ் தான் முக்கியமாக இருந்துச்சு.